கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தின வேத வசனம் யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்று நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. இன்று நாம் ஜீவனோடு இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அநேக கிருபைகளை நாம் தினம் தினம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதிகாலையில் நாம் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கும். அப்படி என்றால் நாம் கிருபை பெற்றவர்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நம்மை கரைப்படுத்துகிற, நம்மை பலவீனப்படுத்துகிற அநேக பொய்யான மாயைகள் உள்ளன. அவைகளில் முக்கியமான ஒரு உதாரணம் நம்முடைய கையில் இருக்கிற தொலைபேசி. இந்த போனின் மூலியமாய் அநேக நம்முடைய பொய்யான மாயைகள் நம்முடைய கண்களையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய அநேக நேரங்களை வீணடிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய ஆவியிலே அநேக அசுத்தங்களை கொண்டு வருகிறது. அப்படி என்றால் பொய்யான மாயையை பின்பற்றுகிற நாம் கர்த்தருடைய கிருபைகளை நாம் இழக்க நேரிடுகிறதா இருக்கிறது. அதனாலே இந்த பொய்யான மாயையை, பொய்யான காரியங்களை, அந்த காரியங்களை நாம் உதறி தள்ளும் பொழுது கர்த்தருடைய கிருபையை நாம் காத்து நடக்கிறவர்களா இருக்கிறோம். நம் மேல் இருக்கிற கிருபை பெருகும். இந்த நாளிலே நாம் கேட்ட வசனத்தின்படி இந்த உலகத்தின் சிற்றின்பங்களிலிருந்து, பொய்யான மாயைகளிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்து கொள்ள நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.